வணக்கம். நம்மளோட சிறுகதைக்கு ஆசை சேரல. வரக்கூடிய எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். எல்லாரும் சாப்பிட உட்கார்றாங்க. அந்த நேரத்துல ரோஹிணி தனியா இருக்காங்க. வேற வழியே இல்லாம. அப்போ மீனா கூப்பிடுறாங்க. "ரோஹிணி வாங்க சாப்பிட வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் ரோஹிணியும் வராங்க. மனோஜும் உட்காந்துட்டாரு சாப்பிடுறதுக்காக. ரோஹிணி உட்காந்த உடனே விஜய், "ஏய் ஏந்திரி, நீ ஏன் உட்கார்ற? ஏந்திரி, உன்னை பார்த்துட்டு எனக்கு சாப்பிட தோணல. நீ கிளம்பு. நாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டா போதும்" அப்படின்னு விஜய் சொல்றாங்க. ரோஹிணிக்கு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு திருப்பி ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் மீனா கூப்பிடுறாங்க. "வாங்க ரோஹிணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அத்தை சரியாயிடுவாங்க, நீங்க வாங்க சாப்பிடுங்க" அப்படின்னு ஆறுதலா சொல்றாங்க. அப்போ ரோஹிணி நினைக்கிறாங்க, பரவாயில்லையே, என்னோட ஹஸ்பண்டே எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனா இந்த மீனா எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றான். நான் இவளை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன், இவ்வளவுதான் நான் எதிரியா நினைச்சேன், ஆனா இப்ப பாரு, இந்த வீட்டுல மீனா தான் என் கூட நல்லா பழகுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணியும் சாப்பிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் ரோஹினியோட அம்மா கால் பண்றாங்க. "என்னடி, எல்லாத்தையும் சொன்னியா, பேசுனியா, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டியா" அப்படின்னு கேட்குறாங்க. "என்னம்மா நீ வேற, சும்மா கத்தினே இருக்காங்க, நான் போனா என்ன பண்றதுனே தெரில" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினியோட அம்மா சொல்றாங்க, "ரோஹிணி, இங்க பாருமா, அப்படிலாம் பண்ணாத, நீ பொறுமையா பேசு, நீ சொன்ன தப்பு தான், பட் இருந்தாலும் நீ பொறுமையா பேசு அவங்க கிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹிணி இதை கேட்டு திருப்பி போய் பேசலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க. விஜயா, "ஏய் இங்க எதுக்கு வந்த" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, "ஆன்ட்டி, என்னை மன்னிச்சிடுங்க ஆன்ட்டி, நான் தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி மன்னிப்பு? என் புள்ள என்கிட்ட எந்த விஷயமும் ஏமாத்தினது இல்லை, ஆனா நீ அவனை ஏமாத்த கத்து கொடுத்துருக்க, இது ரொம்ப தப்பு, நீ இப்படி பண்ணிருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "ஆன்ட்டி, அவன் நல்லதுக்கு தாண்டி பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ திருப்பி திருப்பி இது சொல்லாத" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "ஆன்ட்டி, நான் சொன்னது கரெக்டு தான், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா அவனால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது, அவன் சும்மா வீட்டில தான் இருப்பான், நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அவன் சும்மா தான் இருந்திருப்பான்" அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. இதுகிட்ட விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. "ஏய், அதை நீ சொல்லக்கூடாது, புரியுதா? மரியாதையா அந்த 30 லட்சம் நீ எடுத்து வைக்கிற" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, "அப்படியா ஆன்ட்டி, சரி சரி, அப்போ மனோஜோட ஷோரூம் இருக்குல்ல, அது நம்ம சந்தோஷ் சார் கிட்ட வித்துடலாம், என்ன சொல்றீங்க? 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா தருவாங்க, என்ன சொல்றீங்க" அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. கூட பேசாதடி சொல்லிட்டு ரோஹிணியை வெளில தள்ளுறாங்க. ரோஹிணிக்கு ரொம்ப கோவம், இன்னும் எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா அப்படியே கிளம்பி போறாங்க. இதை பார்த்து விஜயா, "எங்கடி போற" அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, "எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்" அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. "ஓ அப்படியா, கிளம்பு கிளம்பு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் சொல்றாரு, "என்னம்மா என்னையும் அவளையும் பிரிக்கிறீங்களா" அப்படின்னு மனோஜ் கேட்கறாங்க. "ஏய், அவ உன்னை பத்தி என்னென்ன பேசிட்டு இருக்கா, நீ பிரிக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, "என்னம்மா உங்களுக்கு 30 லட்ச ரூபாய் தானே வேணும், வாங்க நம்ம மலேசியா கிளம்புவோம், ரோஹிணி, நான், நீங்க 3 பேருமே கிளம்புவோம், என்ன சொல்றீங்க? அங்க அப்பா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்துடலாம், என்ன சொல்றீங்க?" விஜய், "டேய், இது செம்ம ஐடியாவே இருக்கே" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் கேட்கறாரு, "என்ன ரோஹிணி, இன்னைக்கு கிளம்புவோமா இல்லை நாளைக்கு கிளம்புவோமா, இன்னைக்கு டிக்கெட் எடுக்க" அப்படின்னு கேட்கறாங்க. "ஏய் மனோஜ், இங்க பாரு, இந்த காசு கொடுத்தா இந்த வீட்டுல இருக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் தான் முத்துக்கு தெரிய வருது, இந்த ரோஹிணி ஏதோ மறைக்கிறா. ஏன்னா இந்த மலேசியா அப்பா பேசுற எடுக்கும்போது அப்படி பயப்படுறான், அந்த சுச்சுவேஷனை அவ தவிர்க்கிறா. ஆனா இந்த பார்லர் அம்மா ஏதோ தில்லுமுள்ளு பண்ணது மட்டும் நல்லா தெரியுது, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முத்து மனசு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தடவை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.